ஹாய் நண்பர்களே. இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் வந்து யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எங்கே பார்த்தாலுமே சும்மா உள்ளே போனாலே நம்ம தளபதி தான். 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். அதே எதிர்பார்ப்பு எனக்கு ரொம்ப இருக்குது, ரொம்ப இருக்குது. ஆனால் அதில் நிறைய பேக் கமெண்ட் கொடுக்குறீங்க மக்கள். என்ன பேக் கமெண்ட்னா, நடிக்க தெரிஞ்சவங்க எப்படி அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நம்ம மக்களாக நம்ம யோசிக்கணும், கட்டாயம் யோசிக்கணும். என்னென்னா, இவ்வளவு சம்பளத்தை விட்டுட்டு அவர் வந்து வாராரு, ஜனம் வாராங்க, மக்களுக்கேண்டி வராங்க. ஒருத்தங்களுக்கு ஒரு வருஷத்தில் இப்போ ஒரு இன்கம் வருதுன்னா அவங்க அதை வச்சுட்டு ஹாப்பியாக இருந்துட்டு போகலாம். அவங்க அதை விட்டுட்டு வாராங்கன்னா நம்ம கொஞ்சமாவது யோசிக்கணும். ஒருத்தங்க இவ்வளோ இன்கம் விட்டுட்டு இதில் வாராங்கன்னா மக்களுக்கு வேண்டி தான் வாராங்க. அவர் ஏதோ நல்லது பண்ண நினைக்கிறாரு, அதனால தான் வாராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும், கட்டாயம் என்கரேஜ் பண்ணணும். இவ்வளோ தூரம் அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறோம், எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுறாரு. நம்மளும் அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோமே, பண்ணி அவர் 2026 நம்ம கை கொடுத்தா அவர் வந்து இன்னும் நல்லா பண்ணுவார். எனக்கு நம்பிக்கை. நானும் சேர்ந்துட்டேன். நீங்களும் யோசிக்காதீங்க, நல்லா யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுங்க. 2026 நல்லதாக இருக்கணும். தயவு செஞ்சு அவர் பேக் கமெண்ட் கொடுக்காதீங்க. நம்ம வந்து ஒருக்க வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். என்னால் எனக்கு இது சொல்ல தோணுது. ஏன்னா நிறைய அந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப் போனாலே அவரை வந்து திட்டுறீங்க. சினிமா நடிக்க தெரிஞ்சவங்களுக்கு எதுக்கு இது அப்படின்னு. சினிமா நடிக்க தெரிஞ்சால் இதில் வந்தால் என்ன தப்பு? எக்ஸாம்பிள் வந்து கேப்டன் அவர் நிறைய செஞ்சார். ஆனால் லாஸ்ட்டு வந்து அவர் இறந்த பிறகு தான் அவர் செஞ்ச நன்மைகளெல்லாம் வெளியில் தெரிஞ்சிச்சு. அப்போது நம்ம யோசிக்கணும் கொஞ்சம். நம்ம இருக்கப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்தா நம்மளோட ஜென்ரேஷன் இன்னும் வளரும். கொடுத்து பார்ப்போம் வாய்ப்பு. தேங்க்யூ.